அண்ணே அண்ணே போலீஸ் பேசுமா இருங்க போலி ஒரு சின்ன சம்பவம் போட்டானே 100 ரூபாய் போட்டானே இந்த மாதிரி டேய் எனக்கும் போட்டான்டா டேய் இரு இருடா டேய் இப்போதான்டா ராங் வே இரு போலீஸ பிளாக் பண்ணுவோமா இரு நீங்க வாங்க ஏய் இறங்க சிங்கம் இங்க ஒரு தாடி வச்சிட்டு ஒரு மொரட்டால் இருக்கு அண்ணே நீங்க உங்க வண்டி எடுங்க அண்ணே ஏய் இன்னைக்கெல்லாம் வந்து நான் இந்த வண்டி தான் அண்ணே இன்னொரு பெரிய வண்டி வந்திருக்கு என்னது இது புதுசா இருக்கு ஏய் ஆமாமா இது நான் அப்பவே பார்த்தேன் அப்படியே பெரிய வண்டி நீங்க எடுத்துக்கோங்க நான் என்னோட வண்டி பெரிய வண்டி நான் எடுக்கறேன் இன்னைக்கு எவ்வளவு சொருவல் நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க எம்எஸ் கியூரி ஏ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் வாடா ஏன்டா டேய் என்ன வேணும்னே பண்றீங்க ஏனே ஏய் லோட் ஏத்த விடுறா இது லோட் 5000 கொண்டு இருக்கடா அவ்வளவுதான் அண்ணா என்னனே 14 கிலோமீட்டர் என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுதா ஆமா இல்ல ஆமா அண்ணா 10000 இருக்கு பாருங்க ஓனர்ன்றதால அண்ணா 10000 10000மா எனக்கு காட்டலையே பாக்ஸ் பேலட் சீனே கீழ அந்த சவுத்துக்கு போறோம் நம்ம அன்னைக்கு முதல்ல போனோம்ல ஃபர்ஸ்ட் டைம் ஏய் இரு அப்பன்னா வந்து பார்த்தனா வேற காட்டுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு ஃபர்ஸ்ட் வண்டி எவ்வளவு காட்டுது ஓ அண்ணா நீங்க இது வேற வண்டி இல்ல ஓகே 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 அப்பனா இரு அந்த வண்டியை தூக்கிட்டு வரேன் அப்ப இன்னைக்கு வந்து பல டைவ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இரு நீ கொஞ்சம் வழி விடு டேய் டேய் வழி விடுனா முன்னாடி போறேன் பாய் தெரியாம இப்போ ஒண்ணு முன்னாடி போறான் இல்லனா பின்னாடி வரான் இல்ல நின்னுட்டேன் சூப்பரா வரும் இல்லையே 7000 தான் இருக்கு என்ன இது நீ எனக்கு காட்டுது 10000 எனக்கு இருக்குங்க பாய் சரி அந்த வண்டியை விடு நீ இறங்கு ஆஹா வண்டி வேணா ஸ்ட்ரைட்டா கேட்கலாம் இது ஒரு சோப்பட வண்டி மாதிரி இருக்கு டேய் ஆமா டேய் வேற காட்டுதுடா வேற ஆனா ஆனா ஒன்னு சொல்லிட்டா இப்போ நீ இந்த 10000 இங்க காட்டுது தெரியுமா இதே மாதிரி இதுல இன்னொன்னு காட்டுது அதே லொகேஷன் பாக்ஸ் பேலட் சி தானே உங்களுக்கு 7000 காட்டுது டேய் அதான்டா அதே எடுங்க அதிகமா கொடுக்கலாம் நேத்து நான் கம்மியா வந்தேன்ல அதெல்லாம் இல்ல கை காசு போட்டு 3000 கொடுங்க பாய் குடுக்குறாங்க பாய் ஆல்ரெடி காசு கம்மியா இருக்கு உங்களை கம்பெனி விட்டு தூக்கியாச்சு அண்ணா எல்லாம் ஓவர்ண்ணே உங்ககிட்ட தான் ஆல்ரெடி லட்சாதிபதி ஆயிட்டீங்களா அப்புறம் என்ன சரி ஏதோ கஷ்டம் ஒருத்தர் பாத்துறீங்க லைக் பண்ணுங்க गाइस லைக் போடுங்க ஏதோ பட்டாசு பார்சல் போல பட்டாசா ஏன் சரி फ्रेंड्स இருடா டேய் மங்களகரமா ஸ்டார்ட் பண்ணுவோம்டா ஏது என்ன மங்களகரமா இரு ரோட்ல நிப்பாட்டு பூஜை போடலாம்ங்கறீங்களா பூஜை போடலாம் இரு ரோட்ல நிப்பாட்டு இருங்க இப்படியாச்சு நிப்பாட்டு வா இருங்க இறங்குங்க இரு பிரேக்கப் போடு ஏய் பிரேக்கப் போடு ஏய் அண்ணா ஆப்போசிட் நான் ஆப்போசிட் இருங்க திட்றாங்க அப்படியே நம்ம ட்ராக் போயிடலாம் இருங்க அண்ணா ஓரமா வாங்க நம்ம இவரு ஓரமா நம்ம சர்வீஸ் மேனுக்கு முன்னாடி நிறுத்தோம் டேய் அங்க ஒருத்த டாடா காட்டிட்டு இருக்கான்டா யாருனே ஹைஃபை அங்க பாரு எங்க அங்க பாருடா அண்ணா எங்கண்ணே காணாம போயிட்டீங்க இங்க தான் இருக்கீங்களா சரி அண்ணா வண்டியை லைட்டா போட்டு வாங்கண்ணே அப்பதான் பூஜை கரெக்டா இருக்கும் ஓகே ஆசைப்படுறான் அந்த எலுமிச்சம்பழம் வச்சிருக்கீங்களா எலுமிச்சம்பழம் தானே இரு இந்த வாங்கிட்டு வந்துடுறேன் இருங்க அண்ணா நான் வச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு மொத்தமா எலுமிச்சம்பழம் இங்க வாங்க எது இங்க பாருங்க தம்பி சாறு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஊத்தி விட்டாத மங்களகரமா ஆரம்பிப்போம் போனே நல்லா நீ மங்களகரமா ஆரம்பிச்சது போதும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை கொளுத்தி விடுறது பிளான் போட்டு இருங்க கற்பூரம் பத்த கேட்டா எங்க ஊத்த முடியுதா என்ன ஊத்தலாம் முடியாது ஆடு வெட்டி படையலை போட்டு யோ ஆடு வெட்டி இங்கே சாப்பிட்டு தூங்கிடலாமா லோடு எப்பயா கொடுக்கறது சரி போலாம் டெடிகேஷன் வேணும் எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா அதான் வந்துட்டு உங்ககிட்ட கேட்டேன் ஓகே வண்டிங்க சுரவ போகுது டெடிகேஷன் அப்ப பாத்துறலாம் இங்க எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வயசான நபர் இங்க நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உங்களுக்கு எப்படி தோணுது இரு டேய் ஏய் இவன்டா பிச்சைக்காரன்டா டேய் இது பிச்சைக்காரன் தம்பி எப்பா தம்பி ஏய் இப்ப டேய் வண்டி டேய் காஞ்சனா 2 லோடிங் ராத்திரி நேரத்துல வண்டி ஓட்ட கூடாதுன்னு சொன்னப்ப நினைச்சேன் ஏடா ஆனா என்ன ஐயோ அண்ணா வரா ரியல் பேய் அடிச்சு ஐயோ எனக்கு ஊர்ல பேய் எல்லாம் சுத்துது அண்ணா என்ன உண்மையான பேய் நானே அங்க இருந்து மறந்து இங்க போகுது டேய் டார்ச் லைட் போட்டுருக்கான்டா என்ன ரெஃபரன்ஸ் இது ரொம்ப மோசமான கதா ரெஃபரன்ஸ் அண்ணா நான் எஸ்கேப் போயிட்டேன் நீங்க நான் வந்துட்டேன் அண்ணா அங்க ஒரு ஏலியன் வருதுனே டேய் என்னடா இது ஒரு மாதிரி இந்த
இந்த சவுண்ட் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. நல்லா இருக்குமேண்ணே, சூப்பரா இருக்குமே. இந்த வண்டி ஓட்டுறப்போ ஒரு மாதிரி இழுத்து ஓடுது. ஆனா பேய் போயிடுச்சுண்ணே. மறுபடியும் போயிடுச்சா? போயிடுச்சு. அண்ணே நான் டிராப் பாயிண்ட்டுக்கே வந்துட்டேன், நீங்க வரல? ஆமா, இந்த வண்டி வந்து 40 தாண்ட மாட்டேங்குது. இற பொறுமையா படா. பொறுமையா. இந்த பக்கம் போனா ஜங்மம், அங்க போனா ஹேண்டாக். என்னது இது? கரெக்டா தான் படிக்கிறமா? இது வெஹிக்கிள் சவுண்ட் வந்து ஏதாவது கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. செமையா இருக்கு கேக்குது. சதா வேணா ரித்விகா ஓகே. அண்ணே இவர் பாருங்கண்ணே என்னென்னமோ சொல்றாரு. யாரு? சர்காஸ்டிக் பாண்டி. என்ன சொல்றாரு? ஏதோ நீங்க ஏதோ பொண்ணு பேர் சொன்னீங்களா, அதனால அந்த பொண்ணு பேர் வேணா இந்த பொண்ணு பேர் வச்சுக்கோங்க. ஐயோ நான் எதுவும் சொல்ல. டேய் இது ஒரே நிமிஷம், ஒரே செகண்ட் நிப்பாட்றியா? நான் வந்துட்டு சவுண்டை மட்டும் கொஞ்சம் அதிகமா. ஐயோ நான் இறக்கத்தில் நிறுத்துற உன் பேச்சு கேட்டு இது நான் வந்துட்டு போயிட்டு சவுண்டை மாத்தப்பா. சாமி நியூட்ரல்ல வேற விழுந்துச்சு. சவுண்டு ஏன் வருது? சவுண்ட் வச்சிட்டீங்களா? இன்ஜின் வால்யூம் தானே வரும். இது வால்யூம் தான் குறையும். இன்ஜின் வால்யூம் தனியாவே இருக்கா? இருக்கு. நான் அது ஒரு 70 வச்சிடறேன். ஒருத்தர் பார்த்துட்டீங்க, வாங்க லைக் பண்ணுங்க. ஓகே கண்டினியூ பண்ணலாம். லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. அதுக்கு இப்படி குறுக்கால விடக்கூடாது. ஆல்ரெடி வண்டி பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, ஏத்தி போடு. போங்கண்ணே. ஓகே போலாம். எதுக்கு அந்த பேகி ஏதோ வருதான்னு பாத்துக்கோ. பாத்துக்கிறேன். ஏய் மறுபடியும் வந்துருச்சு. ஏய் வந்துட்டான்டா. சர்காஸ்டிக் பாண்டி சாங் போட்டுட்டே ஓட்டுங்க. எது சாங் போட்டுட்டே ஓட்டுனா ப்ரோ அது வந்து இதுல இவன் சாங் போட்டுட்டே ஓட்டி நடந்த நிலைமைய பாருங்க ப்ரோ. டிஸ்ட்ரக்ஷன் இருக்குடா ப்ரோ வண்டி ஓட்டுறப்போ. ஏதோ பாட்டுக்கிட்டு ஓட்டியா? அண்ணா 10,000 பேங்க். டேய் இவனுக்கு டாடா கட்டறடா டேய். ஐயோ நீங்க ஏன் அவன் பிரேக்க போட்டு நீங்க ஏன் அவனுக்கு இதுல வந்து சாங்க போட்டா புடி. அங்க ஒருத்த முன்னாடி ஏடாவும் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஒண்ணு கிடையாது. எங்க சுருக்கு போறான்னு தெரியல. பெர்ஃபெக்ட்டா போகுது. உங்களுக்கே தெரியும் நான் டிரைவிங்ல எவ்வளவு கில்லாடினு. फ्रेंड्स அப்படியே வந்து வண்டியை மட்டும் பார்த்துட்டு இருங்க. எங்கயாவது ஒரு இடத்துல வந்து போய் சரி. ஏய் 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 அவ்வளவுதான். செத்துட்டேன்டா. அது ஒரு மரம், ஒரு மரத்தை புடிங்கி கொடுக்க சொன்னாங்க, அதனால கொடுத்தேன். கல்லஞ்சக்காரன் இவ்வளவு ஸ்பீடா போறான். இந்த வண்டி வந்து முக்குன்னு முக்குது. ஸ்பீடா போறது முக்கியம் இல்ல, ரோட்ல போறது முக்கியம். அங்க வந்து ஸ்பீடா போறான்னு சொல்லிட்டு எங்க போய் சொல்லிட்டான். ஓகே ப்ரோ நீ வண்டி ஓட்டறதுல ஸ்பீடா போறோம். யோ சும்மாரியா அண்ணே இவர் பாருங்க, நீ எல்லாம் வண்டி ஓட்டறதே டிஸ்ட்ரக்ஷன் தான் அப்படிங்கிறாரு. யார அப்படி சொன்னா? நான் தருண் ப்ரோ தான். என்ன இருந்தாலும் டிரைவிங்ல நவீன் ப்ரோவை விட கம்மி தான். நவீன் ப்ரோவால யாராலையும் தொட முடியாது. டேய் பிரிட்ஜ் கீழ வந்து அதை விட்டுறாதடா. கமெண்ட்டை பார்த்துட்டு விட்டுருப்பேன். நவீன் ப்ரோவெல்லாம் யாருமே அவரால் பண்ண முடியாது ப்ரோ. நவீன் ப்ரோ மாதிரி தான். ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு நவீன் ப்ரோ. ஐயோ அங்க பா சொல்லிட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சு. கேமராவை பார்த்து கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அருமையான மலையில ஓட்டுறதுக்கு எதமா இருந்தாலும் பதமா இருக்கா. ஒரு சளி பிடிச்சதால வண்டி அப்பப்ப நிப்பாட்ட வேண்டியிருக்கு. ஐயோ டேய் புகையுதாடி. லைட்டா திரும்பினா என்ன அதுக்குள்ள போச்சிட்டீங்களா? நல்ல வண்டி எடுங்கயான்னு கேட்க மாட்டானே. இதெல்லாம் என்னாச்சு? ஒரு பஸ் முன்னாடி நின்றுட்டு இருந்ததுனே. சரி திடீர்னு காணாம போயிருச்சு பஸ். என்னடா சொல்ற? ஒருவேளை இதான் கோஸ்ட் டவுனோ? ஐயோ இன்னைக்கு எல்லாமே ஒரு மாதிரி அமானுஷ்யமா நடக்குதே. இன்னைக்கு என்னன்னு தெரியல. கம்முன்னு வந்திருக்கலாம். பூஜையை போடுறேன் அதான் போடுறேன்னு நிறுத்தி வச்சுக்கிட்டு பூஜையை போடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ கண்டதை கிளப்பி விட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை. பூஜையை போட சொன்னா சூனியத்தை போட்டிருக்காங்க போல. பேயெல்லாம் கிளம்பி வருது. ஆனா இது கீழே லைனா பாருங்களேன். கீழே எத்தனையோ அந்த ஆமாடா என்னது இது? வர வழில பாப்போமா? ரிப்பேர் ஷாப்பா? சரி இறங்குவோம். வர ரிப்பேர் ஷாப்பா தெரியல, பாப்போம். அது அப்படிதான் இருக்கு. அது என்னது? யூனியன் ஷாப் தானே. டேய் இது வந்து என்ன தெரியுமா? டேய் என்னடா இது?
நான் ரேசிங் ட்ராக்னு பார்த்தா அது வேற மாதிரி அதுவும் கிடையாதா? இது அருமையான ஒரு டிரைவிங் ஸ்கில்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ 300 மீட்டர் போயிட்டானே. இருக்கறா தெரியலையே ப்ரோ. அது அவருக்கு தான் நமக்கு தெரியும். அவர் ஆக்சுவலா வந்து எங்க கிட்ட பேசியிருக்கணும். இங்க உள்ள வந்து லாபில திடீர்னு பேய் மாதிரி கனெக்ட் ஆயிட்டு போயிட்டு வராரு. ஆனா பேச மாட்டாரு வந்து. அவனுக்கு இது ஒரு நிமிஷம் பிரேக் போடு. ஒருவேளை இங்க நான் டிராக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. ஒரே ஓ அவருக்கும் அந்த பிரச்சனை இருக்குங்கிறீங்களா? எஸ். கொடுத்தாச்சு. இப்போ அவரால் வர முடியும். அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அவர் லைவ் ஆரம்பிச்சிட்டாரா என்ன? அதெல்லாம் இருங்க. நான் போய் ட்ராக் பண்ணிட்டு ட்ராகே பண்ணிருக்கேன். இல்லை டெஃபனில் இருக்கான். அப்படியா? நாம யாரும் இல்லைன்றதுக்காக டெஃபனில் இருக்கலாம். சரி நான் அப்போ தருண் ப்ரோ மேடம் பேர் லைவ்ல இருக்காரான்னு பாருங்க. நம்ம வந்து நம்மளால எல்லாத்தையும் பண்ண முடியும்ன்றத நம்ம இங்க காமிக்கிறோம். என்னடா அது நிக்க சொன்னா அப்படியே போயிட்டா? ஆனா நான் விளையாண்டுட்டு இருக்கேன் சும்மா சுத்தி. நீங்க ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர் அந்த பக்கம் தான் இருக்கீங்க. சொல்லு. அண்ணே ஆமாண்ணே. இந்த வண்டி வேற போக மாட்டேங்குதே. அண்ணே என்னண்ணே உங்க வண்டி வேற ஏன் வண்டி சவுண்ட் வருது? வாடா வந்து கடை வந்து விட்டார் மேடம். தக்காளி லோடா. தக்காளி லோன் எடுத்துட்டு நாங்க வந்து கான்ட்ராக்ட் பிடிச்சிட்டோம். இன்னைக்கு பிசினஸே மாத்திட்டாங்களா? என்னங்க இவங்க மாத்தி பிசினஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நான் வர பசங்க வரலையா நீ? பார்த்தா கிருஷ்ணா வாங்கிட்டு இன்னைக்கு வேற என்ன வேலை பார்க்கலாம்? இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பசங்க போகும். ஆரம்பிச்சிட்டிங்களா மாமா? ஓகே. நாங்கள் இந்த லோடை முடிச்சுட்டு வரோம். உங்களை வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் போட வேண்டியது இருக்கு. என்னது இவங்க கம்பெனி ஆரம்பிச்சு நம்மள வேலையில் உட்காரணும்னு பிளான் பண்ணுறாங்க. கல்லாப்பட்டியில் உட்கார ஆள் வேணும். கல்லாப்பட்டியில் தருவாங்க. அது ஒன்று எப்பவும் போல காசு என்ற கஷ்டமான வேலையை நான் தான் எடுத்துக்க போறேன். இன்னைக்கு அணிலோட அதுலயும் டேய் தூக்கி விட்டு போடா. டேய் போனா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ்ல நம்ம எதையும் பண்ண முடியல. இங்கே இருக்கா நம்ம வச்சிருக்கிறதே இத்திலூட்டு வண்டி. அதுல எதுக்குனே அடுத்தவனை போய் புகைச்சிக்கிட்டு ஏன்னா ஏய் எங்கேயா போனோம்? கம்பெனி நீங்க பாட்டுக்கு வர வேண்டியது தானே. என்ன விட்டாரு? ஆனா எனக்கு விராட் கோலி அடிச்சு தூக்குறான். விராட் கோலி கோட்டா. அண்ணே இவன் மட்டும் எப்படிதான் இவ்வளவு வாஸ்டா போறான்னு தெரியல. அண்ணே அதுக்கு ஒரு மொகராசி வேணும். இந்த பேருந்து சங்க தலைவர் எல்லாமே இந்த பேருந்து எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அது பேருந்து சங்க தலைவர்கள் எல்லாத்தையும் வம்புகிறாரு. ஏய் மினி பஸ் அண்ணே. ஏய் இன்னைக்கு நான் பிரைவேட் பஸ் ஆயிட்டேன்டா. பிரைவேட் பஸ் காரன் தான் எங்களுக்கு வேணும். இருங்க வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஓவர்டேக் பண்ணி லோட முன்னாடி இறக்கி நல்ல பேர் வாங்கலாம்னு பார்க்கறான். விடக்கூடாது. கிடையாது. நம்ம லோட வர லைட்டா தட்டினா கீழே விழும்போது முதல்ல தான் இப்பதான் பறந்தீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சா வந்து மோதிப்பாரு. எப்படி ஈக்குவலா போறேன். வாங்க 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 வாங்க. அடே ஒண்ணு மோதனை எனக்கு போக வருது. வண்டியோட டிசைன் அப்படி. ஐயோ இப்போ நான் உங்களை மோதனை எனக்கு போக வருதுன்னு பாப்போமா? ஒன்னும் பார்க்க வேணாம். இந்த வண்டியில எப்ப வாங்குறது? லைனா ரேட் போட்டுருக்கு. கராதிக்காரன் இடிக்க வர்றான். நான்லாம் ஒண்ணும் பண்ணல. வாங்க பிரேக் போடு. அவ்வளவுதான். என்ன போக வருது? என்னடா புகை வருது? என்னடா வண்டி இது? அப்பாடா இவன் மூஞ்சில அடிச்சு விட்டு போ. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சைடில் கல்லா இருக்கு, கொஞ்சம் பார்த்து போகணும். இதுக்கு மேலே ஹில்ஸ் ஏறலாம் ஏற வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து போகலாம். ஓகே. ஆமா ஆல்ரெடி வந்துட்டு மொரட்டு வெயிட்டா போயிட்டு இருக்கு. என்ன வெயிட்டு? ஏதாவது சொல்லிடுவோம். வண்டி நவர மாட்டேங்குது. வயிற்று இதுல இருக்கு. எது வண்டி நெவரலையா? இருங்க நெவருதா நெவருதா? ஏய் எவனா அந்த வண்டியை கண்டுபிடிச்ச வண்டியை மட்டும் கிரியேட் பண்ணா மட்டும் தெரியட்டும். ஆனா பெட்ரோல் வேணும் இங்கே போட்டுக்கங்க. அப்புறம் வந்து அதை கூட இதை போட்டு ஓகே போட்டு வாங்க போட்டு வாங்க.
இல்ல பெட்ரோல் இருக்கு, பிரச்சனை இல்ல. ஆனா ரூட் இதுனே பெட்ரோல் இருக்குட்டு அந்த ஐயோ பெட்ரோல் இருக்குன்னு மாத்தி போட்டேன். இரா டேய் அடே. சரி நான் போயிட்டு வரேன் அப்புறம் வாங்க. இவனை விடக்கூடாது. அங்க பாரு. ஒண்ணு நான் பாத்துட்டேன். பஸ்ஸுக்கார போறான். ஏய் அரசு பேருந்து ஊட்டி. ஏய் பாய். அரசு பேருந்து ஊட்டியா? ம். ஏன் அரசு பேருந்து கையில எல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டாரா? ஊட்டி தான் உண்ணுமா? ஆமா. அவர் கையில சுளுக்கான். என்ன சுளுக்கு? ஆனா அதுக்குள்ள கார் என்ன வண்டி சிவப்பாயிருச்சு. எது வண்டி சிவப்பாயிருச்சா? வண்டி சிவப்பாவலனே. புகையா வருதுடா டேய். எனக்கு அது மட்டும் தான் வரல. ஏய் உன் வண்டி நல்ல வண்டி போலடா. ஆமாண்ணே. ஓனருக்குலாம் நல்ல வண்டி தானே தருவாங்க. தொழிலாளிக்கு இரு ஓனரா இருந்துட்டு எதுக்குடா இப்போ லோட் எடுத்துக்கிட்டு இருக்கான்? காசு பத்தல ஓனர் ட்ரக் வாங்குறதுக்கு. ஓனர்னா உழைக்கணும்டா, உட்கார்ந்து திங்க முடியுமா? அண்ணே பஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. பஸ் நல்லா போகுதுடா, நீ என்ன பண்ற? காலி பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஏ ஓனர் லாங் ரூட் போங்க ப்ரோ. லாங் ரூட்டா? லாங் ரூட் போங்க. லாங் ரூட் தான் போய்கிட்டு இருக்கேன். அது லாங் ரூட்னா அதிகமா ஏறுவாங்கல்ல, அதுக்கு தானே போக சொன்னீங்க, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆனா இதுதான் நேத்து நம்ம கவுந்தடிச்சு கொடுத்த இடம்னு நினைக்கிறேன். எது இரு வர்றேன். அட நீங்க என்ன வரலையா? அட நான் வேற மறந்துட்டேன், சாரி. உங்களால ரொம்ப சோப்பட்ட போச்சுக்கிட்டு எங்கிட்டு வர்றது? அங்க பாரு மறுபடி போக. இது என்னடா வண்டி இது? இங்க பாருங்க நண்பர்களே, இதுதான் நேத்து நம்ம கவுந்த இடம். இங்க பாருங்க, இந்த ஆளு கம்மன் இல்லாம வியூ நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு என்ன திரும்பி பார்க்க வச்சு கவுத்து விட்ட இடம் தான், பாத்துக்கோங்க. ஆனா இன்னமா வரல. என்ன 600 மீட்டர் அந்த பக்கம் இருக்கீங்க. மார்படி புகையுது. சூப்பர். இப்படி ஒரு வண்டி நான் பார்த்ததே இல்ல. ஒரே நிமிஷம் வாங்களே. எங்க வர்றது வண்டி தான் போக மாட்டேங்குது. சரி வாங்க வாங்க வாங்க. ஐயோ தம்பி உன் வண்டியை கொடுப்பாடே. அடே ஏத்துறது ட்ரெயின் பஸ் ஓட்டுறது பஸ் இதுல பண்றது கிளீனர் வேலை. ஐயோ டேய் வண்டி எங்கட மேல வண்டி இங்க தான். ஓகே இடிக்காம நிறுத்துங்க. வந்து எது கொஞ்சம் கொஞ்சமா போஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்தாங்க ஊத்துங்க. ஊத்தவா? என்னடா இறங்கிட்டே டேய். ஊத்து 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 ஊத்து. அண்ணே தீப்பொட்டி இருக்கு. வத்தி பொட்டி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான் ப்ரோ. ஏறுங்க அண்ணே, வத்தி பொட்டி இருக்கு. ஏற மாட்டீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிரப்போம். ஏய் நீ வேற பொட்டி வைக்க இல்லையா? அண்ணா என்ன கோஸ்ட் வேற இருக்கணும். இது என்ன பண்ணுதுன்னு பாப்பேன். அண்ணே இவன் கோஸ்ட் இல்லனே. அப்புறம் அண்ணே சர்க்கஸ்ல வேஷம் போடுவாங்கல்ல அவன். நண்பர்களே மெகந்தி இவனா? மெகந்தியில போக போறோம். गाइस இவரோட இத நமக்கு கொடுத்துட்டாரு. இருங்க மேல வச்சு ஓட்டுவோமா? ஏய் நீ ஒண்ணு ஓட்ட வேணாம். அவன் வண்டி அங்க இருக்கு. அவன் ஏறுனா காசு இல்ல, அவன் எப்ப இறங்குறானோ அப்பதான் காசு. அப்படியா? அப்பனா நான் இப்ப அவனை இறக்கி விட்டுட்டா? ஏய் எந்த ஒரு பஸ்லடா ஏறனது காசு தராங்க? டேய் ஆனா நம்ம ஊர்ல தரவாங்க, ஏறனே காசு தருவாங்க. அப்படியா? ஏடா பின்ன நீ எப்ப அவரு பஸ்ல போனதே இல்ல, எப்பயும் கார் தான். ஓகே ஓகே பைக் அண்ட் கார் தான். அண்ணா திருப்புங்க. அவ்வளவுதான் டேய். எங்க திருப்புறது? டேய் போ. டேய் என்னடா லிப் லாக் பண்றது? என்ன இறங்க மாட்டறீங்க? காருக்கு இடையில ஒரு காதல். ஐயோ இறங்க மாட்டறீங்களே. எங்க லாரி வருதா? டேய் தள்ளி போடு. யாரா இப்படி வளப்பானா? இல்ல இல்ல ஒரு அருமையான வர மாட்டேங்குதுடா. ஒரு அருமையான ட்ரிப் போடு. தூக்கத்துல கயிறு கட்டி கவர்மெண்ட் பஸ்ல ஏற மாட்டா. ஆமா 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 கரெக்ட் தான். ஆமா அவர் எப்படி ஏறுவாரு? ஓ இப்படி வேற ஊர்ல சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமா ஸ்போர்ட்ஸ் மோட்ல இருக்குனே. انا அதான பிரச்சனை. இனிமே அப்படி ஓட்ட பாருங்க. ஆமா இல்லன்னா இந்த வண்டி அப்படி நீயா சொல்லுப்பா. வண்டி நவர மாட்டேங்குது. எனக்குலாம் ஸ்மூத்தா போகுதுனே. ஒரு ரவுண்ட முடிச்சாச்சு. டேய் ஆமாடா. ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டு புடிச்சு ஒரே இழுப்பா இழுக்கிறதால வந்து என்ஜின் தாங்க மாட்டேங்குதுடா. இப்போ ஸ்மூத்தா வருதா? இப்போ கம்ஃபர்ட்ல போடும்போது ஒரு மாதிரி ஓகே. பெருசா இந்த இஷ்யூ இல்ல. 10000 ஏறிச்சு ப்ரோ. ஒருத்த மட்டும் இறங்க மாட்டறான். டேய் இறங்கடா டேய். எது பஸ் ஓட்டனா ஒரே இடத்துல 10000 தராங்களா? ஐயோ எல்லாம் எனக்கு முன்னாடி பணக்காரனா வராங்களே. டேய் இறங்கடா. பேசாம நான் குப்பை வண்டி ஓட்ட போலாங்க. இருங்க டாக்டர்லாம் சூப்பர் சொல்றான். ப்ரோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம்? டேப் கொடுத்து. ஐயோ இந்த பஸ் வேற ஒண்ணு. டேய் பஸ்ல ஏறனா டிக்கெட் தராங்களாடா?
டிக்கெட் தராங்களா? பரவாயில்லையே. ப்ரோ லாங் ரூட் எது ப்ரோ? இதுதான் 37. வேற எது? தூத்துக்குடி ரோட்டு ரிவர்ஸ்ல போவோம். எப்படி சேலஞ்ச்? எது ரிவர்ஸ்ல வரானா? அவன் இந்த இங்கே நீ ஸ்டாப்ல பாத்துருவான். ஏறணும். ஓகே ப்ரோ. இதுல இப்ப எந்த ரூட் கொடுக்கறது? எப்படி ரிவர்ஸ்ல கோஸ்ட் எடுத்து ஸ்போர்ட்ஸ் கார்ல வந்துட்டு இருக்கான்டா அப்படியா? பின்னாடி. இதுதான் லாங்கா தெரியுது. வரட்டும் வரட்டும். இப்போ அவனுக்கு சம்பவம் இருக்கு. இது லாங்கா. ஓ சூப்பர் ப்ரோ. ஆனா 27 பேர் தானே ஏறாங்க. ஓகேவா அது? ஐயோ ஏதோ நடந்து போச்சு ப்ரோ. ஓகேவா? ஏய் பார்த்தா என்னடா இங்க முட்டி நின்னு சாப்பாட்டுக்காக நிறுத்துறேன். சாப்பாடா? சரி நான் வந்து அங்க வர எங்க போய் சொல்லிட்டு சாப்பாடுக்காக நிப்பேன். ஓகே ப்ரோ. ஏன் ப்ரோ போக முடியல? பஸ் ஏய் ஆஃப் ரோடு. ஆமா ப்ரோ. ஆஃப் ரோவா? நல்ல மியூசிக் டைரக்டர். ஆஃப் ரோட் இல்லடா ஆஃப் ரோடு. ஆஃப் ரோடா? ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ நடக்குதுங்க? இதுதான் ஸ்மூத்தா போகணும். அண்ணே ரூட் அங்க இருக்குனே ப்ரோ. நானே இருங்க ப்ரோ. ஐயோ வண்டி ஓட மாட்டேங்குது. என்னடா வண்டி போக மாட்டேங்குது? பார்த்தா கிருஷ்ணா தீர்ச்சான் வரலையா ப்ரோ? பெஸ்ட் செலக்ட் பண்ணி எப்படி ப்ரோ பஸ் ஸ்டார்ட் பண்றது? ஐயோ யாரு? மிஸ் பண்ணிட்டேன். கல்லு பாத்துட்டேன் கல்லு பேய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் பேய் ஆயிருப்பான். கல்லு குறுக்க வருது கைஸ். ஐயோ எடுத்து நினைக்கிறேன். இருங்க இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டேன் ப்ரோ. பஸ் டேய் ஒழுங்கா போடா. ஏய் எப்படி ஹெல்ப் பண்ணா பாத்தியா? சூப்பர் ஹெல்ப் ப்ரோ. டேய் வண்டி ஓன திட்டுவான்டா. அவர் எங்க ப்ரோ? ப்ரோ இப்ப பாரு ப்ரோ. இந்த ஐயோ, ரவுண்ட் டேய், வண்டி நவர மாட்டேங்குதுடா டேய். அண்ணே நாம இங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு லாங் லோட் அடிச்சிட்டு இருக்கோம். அவர் ஊருக்குள்ள ஓட்டி 80,000 சம்பாதிச்சிட்டாருண்ணே. டேய் வண்டி ஆஃப் ஆயிருச்சுடா டேய். நில்றா டேய். ஏய் 80,000 இந்த ரவுண்ட்ல 1 லட்சம் அடிக்கிறான் பாரு டேய். ஆஹா வண்டி முட்டியே பேசாம நான் குப்பை வண்டி ஓட்ட போலாம் இருக்க கைஸ். நீ ஓனர் ஏன்டா குப்பட்டி ஓட்ட போற? குப்பை குப்பத்தி கோயணும். அண்ணே கூப்பிட்டீங்க? டேய் வண்டி சரியாச்சு. டேய் கூப்பிட்டீங்களா? டேய் வாடா ஓனர் கிட்ட போட்டு கொடு. நான் தான் ஓனர். நீங்க எந்த ஓனர்ட்ட போட்டு கொடுக்குறீங்க? எது அங்க பாரு எந்த ஊர்லடா ஓனர் தக்காளியோட தூக்கிட்டு ஊரா போயிட்டு. நான் வந்து மத்த ஓனர் மாதிரி கிடையாது. தொழிலாளிகளோட சேர்ந்து நானும் சேர்ந்து உழைப்பேன். டூ லேட்டா? ஐயோ டூ லேட்டா? லேட்டா போயிட்டேன். இவர் 1 லட்சம் அடிக்கிறாராம். நீ வண்டி லெஃப்ட் ஓட்டல அப்பவே தெரியுது உன் உழைப்பு எப்படி. அவர்தான் கம்பெனி ஓடுறது அவருக்கே தெரியாது. அங்க பாரு சூப்பர். இப்படிதான் வைக்கணும். இப்படிதான் ட்ரிப் பண்ணி நம்ம கம்பெனில வேலைக்கு உட்கார ட்ரை பண்றாங்க. அருமையான உழைப்பு. இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். ஆனா போலீஸ் எல்லாம் போகுது பாத்து. போலீஸ் விவசாய நிலத்துக்கு போலீஸ் வேலையெல்லாம் பாத்தீங்களா? அதுக்கு லெவல் 10 போணும். இனிமே தான் போணும். பிரேக் போட சொன்னா ஐயோ விவசாய நிலத்துல போய் என்ன பண்றோம்? அது சின்ன தவறு நடந்து போச்சு. ஐயோ காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கமே. அண்ணே என்ன துரத்துறாங்க? ஃபைன் நினைக்கிறேன். விவசாய நிலத்துல விட்டது எனக்கு தான்டா ஃபைன். ஏங்க அவன் விட்டா எனக்கு ஃபைன் வரல. ஆனா எப்படி வருது? சீக்கிரம் ஊர காலி பண்ணுவான்டா. சீக்கிரம் டெலிவரி பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஐயோ ஓடு போலீஸ் துரத்துறா. ஏய் ரோட்ல ஓடுங்க. இருங்க போலீஸ்காரன் நிக்கிறான். பிரின்சஸ் பியா ராமா. அண்ணே போலீஸ் பேசுமா? இருங்க போலீஸ் ஒரு சின்ன சம்பவம் போட்டானே 100 ரூபாய் போட்டானே இந்த மாதிரி. டேய் எனக்கும் போட்டான்டா டேய். இருடா டேய் இப்போதான்டா ராங் வே. இரு போலீஸ பிளாக் பண்ணுவாமா? இரு நீங்க வாங்க. ஏய் இறங்க சிங்கம். ஏய் சிங்கம் நண்பர்களே வெளிய வா. இருடா இன்னைக்கு போலீஸ உர்ற மாதிரி இல்ல. ஐயோ இறங்கியா? யாரை கேட்டு 100 ரூபாய் ஃபைன் போட்டான்? 100 ரூபாய் ஃபைன் போறதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஆனா என்ன ஏன் வண்டி எடுத்து அடிக்கிறீங்க? அவன் என்ன கணக்கு வச்சிர போறான்? இருடா சாரி फ्रेंड्स கொஞ்சம் எப்படியாவது போன் சப்ஸ்கிரைபர் பாருங்க. அண்ணே ஓஹோ சம்பந்தமே இல்லாத ஒரு பிளேஸ் குள்ள வந்துட்டு நல்ல ஒரு சப்ஸ்கிரைபரா இருக்கீங்க. ஏய் யாரு கேட்ட முடியல. அண்ணே அதெல்லாம் ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க. அண்ணே இங்க பாருங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இது ஆம்புலன்ஸா? என்னாச்சு? தெரியல நின்னுட்டு இருக்கான். லிஃப்ட் கேக்குறான். உடம்புல ஏதோ ரத்தம் வருதா பாரு. ரத்தமா? அண்ணே ரத்தத்தை எங்க போய் பாக்குறீங்க நீங்க? டேய் இவனை பார்த்தா இல்லடா. இவனை பார்த்தா ஆம்புலன்ஸ் ஹெல்ப் கேக்குற மாதிரி இல்லடா. ஏதோ Facebookல லைக் போட்டு கையை கட்டல. அதெல்லாம் இருக்கட்டும். போலீஸ்காரர் உங்களை கூப்பிடுறாரு பாருங்க. லேட்டா போனாலும் பரவாயில்லை. நான் போற ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நான் ஆட்டோ பைலட்லயே போட்டு போனேன். லேட்டா போனா பரவாயில்லை. கம்ஃபர்ட் ஜோன் போயிடுச்சுனா பாதி காசு நான் ஆம்புலன்ஸ் வருமா? ஆம்புலன்ஸ் 100 ரூபாய் கொடு. 100 ரூபாய் கொடு அப்பதான் வெளிய விடும். ஆம்புலன்ஸ் ஓட்டற 100 ரூபாய் வேலை. கொடு. சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் வரேன். ஐயோ போத்து விட்டானே. பாய் மாமா இங்க ஒருத்தர் ஆம்புலன்ஸ் கேக்குறாரு மாமா. கொண்டு வந்தீங்கன்னா நல்ல வியாபாரம். நான் வேற
பஸ் தான் இருக்கு இங்க வரி- ஆம்புலன்ஸ் நினைச்சு ஏறிக்குது அண்ணே அந்த சவுண்ட் ஆஃப் பண்ணுங்கண்ணே அண்ணே. என்ன சவுண்டு? உங்க வண்டி சவுண்ட். பார்க்கலாம், ஏத்திடுவேன். ஓகேம்மா ஓகேம்மா. இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எப்பிக்கான ஒரு மொமெண்டம் மிஸ் பண்ணிட்டீங்க. சூப்பரான ஒரு சுருவல் நடந்துச்சு. இப்ப நான் போய் ஒரு சோள காட்டுக்குள்ள போய் அங்க பாருங்க, சோள காட்டுல போய் சொருவிட்டோம். இப்ப நம்ம போய் நம்ம கம்பெனிக்கு அங்க பாருங்களேன், வண்டியை ஓட்ட உசுரோட ஊர் பக்கம் திரும்பணும்னா கம்பெனிக்கு போய் ட்ரக் வாங்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நேரத்துல தான் சொல்லி ஆகணும், இது ஒரு நல்ல வண்டி. அந்த மாதிரி டொக்கு கம்பெனிக்கு என்ன வேலைக்கு டார்க் பண்பாய்